3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற. 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். 38 நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம். அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே 41% படிக்கின்றது. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2017-18 அரசு ஒதுக்கீடு, அந்த மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு 3145 இடங்கள், 3145 இடங்கள். அதுல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவிக்கு வெறும் 9 இடம் கிடைச்சது. வெறும் 9 இடம் கிடைச்சது. நான் சிந்தித்தேன், எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த IAS அதிகாரி கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே, மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.